வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்துள்ள வங்கிகள் கூட்டமைப்பு. 5 நாட்கள் மட்டுமே வாரத்தில் வேலை நாட்கள், 2 நாட்கள் விடுமுறை நாட்கள் என அறிவிக்க வேண்டும் என வங்கிகள் கூட்டமைப்பு தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்து வருகிறது. போராட்டத்தில் களமிறங்க உள்ளனர். வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்று குடியரசு தின விழா. எனவே 3 நாட்களும் விடுமுறை. அதனைத் தொடர்ந்து 4வது நாளாக செவ்வாய்க்கிழமை வங்கிகள் ஸ்ட்ரைக் என அறிவித்துள்ளனர். இதனால் தொடர்ந்து 4 நாட்கள் வங்கிகள் செயல்படாது. இனி இருக்கையில் அமர்ந்தால் மட்டுமே அட்டெண்டன்ஸ் வழங்கப்படும் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இந்திய பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா. அவர் தெரிவிக்கையில், வரும் 28ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. பட்ஜெட் தாக்கலானது 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தொடரில் இருந்து இருக்கையில் அனைத்து எம்பிக்களும் அமர வேண்டும். அமர்ந்தால் மட்டுமே அவர்களுக்கு வருகை பதிவு செய்யப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் மீதும் 2 லட்சம் ரூபாய் கடன் தொகை உள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமை 10 லட்சம் கோடியாக இருக்கிறது. இதை கணக்கீடு செய்தால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருடைய தலையின் மீதும் சுமார் 2 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருக்கிறது. வரும் தேர்தலையொட்டி பல இலவச அறிவிப்புகள் வெளியாக உள்ளது. இலவச அறிவிப்புகள் வெளியானாலும் இன்னும் கடன் சுமை அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய நாட்டின் கம்சட்கா என்ற பகுதிகள் தொடர்ந்து பெய்து வரும் பனிப்பொழிவு. வீடுகள் மற்றும் சாலைகளில் பல மீட்டர் உயரத்துக்கு பனிப்பொழிவு தேங்கியுள்ளது. கார்களை தோண்டி எடுக்கின்றனர். அந்த காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஜெர்மனி நாட்டில் அருமையாக படம் பிடிக்கப்பட்டுள்ள நார்தர்ன் லைட்ஸ் பார்ப்பதற்கு அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய இந்த அழகிய ஒளி காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றாக இருக்கும் நைஜர் என்ற நாட்டில் பயங்கரவாதிகள் கிராமத்துக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 31 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நைஜர் என்ற நாட்டில் பயங்கரவாதிகள் மற்றும் ஆயுத குழுக்கள் அதிகம் பேர் இருக்கின்றனர். அடிக்கடி பள்ளி மாணவர்களை கடத்துவது மற்றும் பெரியோர்களை கடத்தி கொலை செய்வது இவருடைய வழக்கமாக இருக்கிறது. தற்பொழுது கிராமத்துக்குள் புகுந்து 31 அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொண்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்திய கிரிக்கெட் வீரருடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் மாற்றம் கொண்டு வருகிறது BCCI. A+ கேட்டகரியில் இருந்த ரோஹித் சர்மா, விராட் கோலியை B கேட்டகரிக்கு மாற்ற தற்பொழுது பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். ஒரு நாள் தொடரில் மட்டும் விளையாடும் இந்த 2 வீரர்களை A+ கேட்டகரியில் இருந்து B கேட்டகரிக்கு மாற்ற இருப்பதாக BCCI தெரிவித்துள்ளது. முக்கிய தகவல். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 2 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடக்கிறது. சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் வைத்து இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் 100% வெற்றியை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சாட்சியும் வருகிறது. மறவாமல் மாணவ மாணவிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் கோவை மாவட்டம் பெதஸ்தா அரங்கில் நடைபெறுகிறது. சகோதரர் DGS தினகரன் அரங்கில் வைத்து இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து வசதிகள், தங்கும் வசதிகள், உணவு வசதிகள் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்திலும் மறவாமல் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள்.